ஹாய் உறவுகளே, இந்த கதையின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையின் ஆசிரியர் நான் உங்கள் ஜன்னத். இங்கு பிரகாஷும் அணுவும் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அணு பிரகாஷிடம் கேட்டாள், என்னங்க, நீங்களும் சந்தோஷ கூட்டிக்கிட்டு யாரையோ பாக்குறதுக்காக போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அணு கேட்கவும், என்னாச்சு அணு, ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம் என்று அவன் கேட்கவும், இல்ல போய் ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல, அதுக்குள்ளாட்டியும் அந்த ஆளை நீங்க பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன் என்று அணு சொல்லவும், உடனே பிரகாஷ், உன்கிட்ட நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேனா? உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், நீ எப்படியும் வெளியில வந்து இந்த மாதிரி கேட்பேன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா சந்தோஷம் நானும் யாரையுமே பார்க்க போகல, நாங்க 2 பேருமே தனியா பேசுறதுக்காக தான் போனோம் என்று பிரகாஷ் சொல்லவுமே, என்ன சொல்றீங்க, யாரையும் பார்க்க போகலையா என்று அணு கேட்கவும், ஆமா ஆமா அணு, நேத்து காயத்ரி சந்தோஷ மீட் பண்ணிருக்காங்க, நம்ம கிட்ட சொன்ன உண்மை எல்லாத்தையுமே அவங்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. அவன் அதெல்லாம் கேட்கவுமே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லவும், என்னங்க சொல்றீங்க, சந்தோஷ் ஃபீல் பண்றான் என்று சொல்லவும், அணு, அவங்க அம்மா செஞ்ச தப்பெல்லாம் காயத்ரி ஒன்னு ஒன்னா புட்டு புட்டு வைக்கவுமே அவனுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லவும், ஏங்க இந்த காயத்ரி எதுக்காக அவர்கிட்ட போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லணும் என்று அவள் கேட்கவும், நானும் கேட்டேன், நானும் எதுக்காக வந்து உன்கிட்ட காயத்ரி எல்லா உண்மையும் சொன்னாங்க, நீ ஏதாச்சும் அவங்க கிட்ட கேட்டியான்னு நான் கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லைன்னா யதார்த்தமா தான் பேசணும், ஆனா அவங்க தான் என்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. சரி, நம்ம ஆபீஸ் விஷயமா தான் ஏதாச்சும் பேச போறாங்கன்னு நானும் நினைச்சுதான் போனேன். ஆனா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவன் சொன்னான் அனு என்று சொல்லவும், அனு சிறிது நேரம் யோசித்து, எனக்கு அவர் சொன்னதுல எதுவுமே புரியலங்க என்று சொல்லவும், அனு, காயத்ரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சந்தோஷோட ஆபீஸ்ல தான் வேலைக்கு போக போறாங்க. அதனால காயத்ரிக்கு எனக்கு உண்மையா இருந்தா தானே ஆபீஸ்ல போய் உண்மையா இருக்க முடியும். அவனுடைய மனசாட்சி உறுத்தி இருக்கு. அதனாலதான் சந்தோஷ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா, நான் வந்து திருந்துட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்க ஆபீஸ்ல என்னை வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டினா நீங்க உங்க ஆபீஸ்க்கு வேற யாரையாச்சும் தகுதியான ஒருத்தவங்களை நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லி காயத்ரி வந்து சந்தோஷ் கிட்ட சொல்லி இருக்காங்க அனு என்று சொல்லவும், அப்படியா, அப்ப உண்மையாலுமே காயத்ரி திருந்திட்டாங்க போல என்று அனு சொல்லவும், நேற்று காயத்ரி பேசியதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க வேணாமா அனு, அவங்க உண்மையாலுமே மனசளவுல திருந்திட்டாங்கன்னு. இதுக்கப்புறமும் திருந்த வேண்டியது எங்க சித்தி மட்டும்தான். அவர்களையும் எப்படியும் சந்தோஷ் நல்ல விதமா கொண்டுட்டு வந்துடுவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அனு என்று சொல்லவும், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க என்று அனு சொல்லிவிட்டு, பிரகாஷ், நீங்க உன்னை கவனிச்சிங்களா என்று அனு கேட்கவும், என்ன கவனிக்க சொல்ற என்று பிரகாஷ் கேட்டான். இல்ல, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு உங்க சித்திக்கிட்ட சொல்லவுமே அவங்க ஏதோ பதட்டமா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு என்று அனு சொல்லவும், ஆமா அனு, நானும் கவனிச்சேன். அவங்க நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்ப ஒன்னா சேருவதற்கான வழியை நம்ம உண்டு பண்ணிட்டோம். அதுல அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியாதுதான். என்னது பாட்டியா குழந்தையான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரத்துல உளர ஆரம்பிச்சிட்டாங்க என்று பிரகாஷ் சொல்லவும், ஏன் தான் உங்க சித்தி அப்படி இருக்காங்களோ தெரியல என்று அனு சொல்லவும், நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத அனு, சரியா? நீ ரிலாக்ஸா இரு, மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ. தேவையில்லாதெல்லாம் ஏன் நீ வந்து குழப்பிட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கேன்ல, நமக்குள்ள என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேருமே பேசி தீர்த்துக்கணும். இதை யார்கிட்டயுமே எடுத்துட்டு போக கூடாது. அப்படி எடுத்துட்டு போனால்தான் நம்மளுக்குள்ள பிரச்சனை மேலும் மேலும் பெருசாகும். அதனால நீ இந்த விஷயத்த சாதாரணமா விடு. சந்தோஷுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல, அவன் பார்த்துப்பான் என்று பிரகாஷ் சொல்லிக்கொண்டே அப்படியே வீட்டுக்கு சென்று அடைந்தார்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு அனு, என்னம்மா இவ்வளோ லேட்டா வர? தம்பி, இப்படி மாசமா இருக்கிற பிள்ளைய அடிக்கடி வெளியில எல்லாம் இனிமேல் கூட்டிட்டு போகாதீங்க தம்பி என்று பிரகாஷிடம் சொல்லவும், சாரிக்கா, ஒரு முக்கியமான வேலை, எங்க சித்திக்கிட்ட போய் அனு கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லணும் இல்ல, அதுக்காக தான் கூட்டிட்டு போனேன். இனிமே எங்கேயும் அணுவை கூட்டிட்டு போக மாட்டேன். இனிமேல் அணு ஃபுல்லா ரெஸ்ட் தான், ஓகேவா என்று சொல்லவும்,
சரி தம்பி என்று சரசு சொன்னாள். அக்கா, என்னக்கா, நானே கொஞ்சம் ஃப்ரீயா அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், அதையும் போக விடாம நீங்க ஆக்கிடுவீங்களே, என்னால ஃபுல் டேலாம் வீட்ல எல்லாம் இருக்க முடியாதுக்கா, ரொம்ப போர் அடிக்கும்க்கா என்று சொல்லவும், நான் உன்னை ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லலாமா, நீ வேறு எங்கேயும் வெளியில போகாத, அன்டைம்ல எங்கேயும் போகாதன்னு தான் நான் சொல்றேன் என்று சரசு சொல்லவும், அப்பாடா இப்பதாண்ட திருப்தியா இருக்கு, எங்க என்ன இந்த 5 மாசத்துக்கும் வீட்லயே வச்சிருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் என்று பிரகாஷை பார்த்து கண் சிமிட்டு கொண்டு அவள் சொல்லவும், பாருங்கக்கா, நான் காலையில நீ வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இப்ப என்கிட்ட கண்ணடிச்சுக்கிட்டு அவ என்ன வம்பு கிழக்கிற மாதிரி பண்றா என்று சொல்லவும், அனுமா என்னம்மா இது என்று சரசு கேட்கவும், சும்மா அவரை கலாய்ச்சேங்க்கா, சரிக்கா எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பால் கொடுத்துடுங்க, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, அங்க கீர்த்தி வேற அது இதுன்னு கொடுத்து என் வயிறு ஃபுல் பண்ணிட்டா என்று சொல்லவும், சரிம்மா, புள்ளத்தாச்சி புள்ள வெறுமனையா படுக்க கூடாது, கொஞ்சம் சாப்பிட்டு பாறேன் என்று சொல்லவும், அக்கா நான் அங்க இட்லி சாப்பிட்டேன்க்கா, அதனாலதான் பால் கேட்கிறேன் என்று சொல்லவும், ஓ அப்படியா, அப்ப பிரகாஷ் தம்பி உங்களுக்கு என்று சொல்லவும், இல்லக்கா, நானும் சந்தோஷம் வெளியில சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், எனக்கும் அணுவுக்கு மட்டும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொண்டாந்து கொடுத்துடுங்க, அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லிவிட்டு இருவரும் மாடிக்கு சென்றார்கள். மாடிக்கு சென்ற பிறகு சிறிது நேரம் அலமேலி வீட்டில் நடந்த விஷயம் அனைத்தையுமே அவர்கள் மாறி மாறி பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். சரியனு, இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேண்டாம், இதோட இந்த விஷயத்த விட்டுவிடலாம், சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய இரவு உடையை நீ மாத்திக்கோ என்று பிரகாஷ் சொல்லவும், ஆமாங்க, அந்த உடையை அணிஞ்ச பிறகுதான் எனக்கு என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் என்று அனு சொல்லவும், சரி அனு, நீ ரெஃப்ரெஷ் ஆகு, நானும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நானும் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கொஞ்சம் ஆபீஸ் பெண்டிங் இருக்கு, அதை முடிக்கிறேன் என்று அவன் சொல்லவும், பிரகாஷ் இப்ப உங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை என்று அனு கேட்டாள். ஏன் அந்த மாதிரி சொல்ற, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம எப்பவுமே செய்யற வேலை தானே என்று அவன் சொல்லவும், இல்ல இப்ப என்னையும் வேலை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய வேலையை சேர்த்து நீங்க தானே இப்ப பார்க்கணும், அப்ப உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் என்று சொல்லவும், ஏன் அந்த மாதிரி நினைக்கிற, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை என்று அனு சொல்லிவிட்டு, பிரகாஷ் காயத்ரி இனிமேல் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா சந்தோஷ் அவருடைய ஆபீஸ் ஓபன் ஆனதுமே அவங்க போயிடுவாங்க, அது மட்டும் இல்ல அவங்கள நாளைக்கே கூட கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, அப்போ நீங்க தானே எல்லா வேலையும் பார்க்கணும் என்று அனு கேட்கவும், அதெல்லாம் பாத்துக்கலாம் அனு, அதான் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க நல்ல காயத்ரி மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்ட வேலை எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிடும், நீ ஏன் ஃபீல் பண்ற என்று சொல்லவும், இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவளை ரெஃப்ரெஷ் ஆக சென்ற பிறகு இவன் சற்று யோசித்தான். அனு சொல்றதையும் வாஸ்தவமா தான் இருக்கு, காயத்ரி போன பிறகு எனக்கு வேலை அதிகமா தான் ஆகும், சரி நம்ம இதை சொல்லி அணுவை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். இங்கு ரெஃப்ரெஷ் ஆகி வந்த பிறகு அனு வந்து அமரவும் சரசு வரவும் சரியாக இருந்தது. வாங்கக்கா என்று அனு சொல்லவும் வந்து அணுவிடமும் பிரகாஷிடமும் அந்த பால் டம்ளை கொடுத்து விட்டு, சரிம்மா, நீ பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உலாத்திட்டு நீ போய் படு, நானும் கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு சரசு அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். சரசு சொன்னது போலவே அந்த பாலை குடித்து விட்டு சிறிது நேரம் அறையில் எங்கும் அங்கும் அவள் நடந்து கொண்டிருந்தாள். என்னானு, என்ன ஏன் ஒரு மாதிரியா நடந்துட்டு இருக்க என்று பிரகாஷ் கேட்கவும், இல்ல பிரகாஷ், சரசக்கா தான் பால் குடிச்சதுமே தூங்கக்கூடாது, கொஞ்ச நேரம் இப்படி அப்படிமா எல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நடந்துட்டு இருக்கேன் என்று சொல்லவும், சரியனு, போதும் நீ நடந்தது, போய் படு என்று சொல்லி பிரகாஷ் சொல்லவும் சரி என்று அனு படுக்கையை போய் சரிந்தாள். இவனும் அவனுடைய வேலையை முடித்துவிட்டு அப்படியே அணுவின் அருகில் வந்து படுத்தான். என்னங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, வந்து படுத்துட்டீங்க என்று சொல்லவும், ஆமா அனு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதனாலதான் நானும் வந்து படுத்துட்டேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்கு, ஓகேவா என்று கேட்கவும், எல்லாமே ஓகே தான் பிரகாஷ், ஏன் என்னாச்சு என்று அவள் கேட்கவும், ஒன்னும் இல்ல, சும்மாதான் கேட்டேன் என்று சொல்லி அணுவை அப்படியே இறுக்கமாக அவன் கட்டிப்பிடித்து கொண்டு, அனு, இப்ப உனக்கு 3 மாசம் முடிய போகுது, 4வது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது, 5வது மாசம் ஸ்கேன் எடுக்கணும், அது மட்டும் இல்ல கார்த்திகோட வேலை திருமணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி அடுக்கடுக்கா நம்மளுக்கு நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும்,
பிரகாஷ், நிறைய வேலை இருக்கு, என்ன பண்றது, எல்லாமே நம்ம செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அனு, நம்ம பாப்பா எப்பதான் நான் பார்ப்பேன்னு இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்களுடைய கூடலே அவர்கள் செய்து கொண்டே அன்று இரவு உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்களுடைய நேரமும் காலமும் ஓடிக்கொண்டே இருந்தது. கார்த்திக்குடைய திருமணத்திற்கு அலமேலு வீட்டிற்கு பத்திரிக்கை வைக்க வேண்டும் என்று சுந்தரேசன் அனுவுக்கு போன் செய்து சொல்லவும், மாமா, நான் பிரகாச வர சொல்றேன், அவரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்க மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லவும், சரி என்று கனகவல்லியும் சுந்தரேசன் பிரகாஷ் என்று மூவருமே அலமேலு வீட்டிற்கு சென்று கார்த்திக் திருமணத்திற்கு பத்திரிகையும் வைத்துவிட்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கு அலமேலு, எப்பதான் இவ மருமகளை நம்ம துரத்தி விடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப மகனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிகையை கொடுக்க வராரு, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது, எப்படி வராரு பாரு என்று சொல்லவும், உடனே பிரகாஷ், என்னம்மா, என்ன ஒரே யோசனையா இருக்கீங்க என்று சொல்லவும், ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான் என்று சொல்லி, சரிம்மா, நம்ம எல்லோரும் மறக்காம அனு அண்ணியோட மாமா பையன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் என்று சொல்லவும், ஆமா, நானும் இந்தியா கல்யாணம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனால நம்ம கண்டிப்பா இந்த மேரேஜுக்கு போகணும், அனு அண்ணியோட மாமா பையன் கல்யாணம் செம்ம கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம எல்லோரும் போகலாம் என்று கீர்த்தி சொல்லவும், கண்டிப்பா போகலாம் கீர்த்தி என்று சந்தோஷின் அப்பா சொன்னார். என்னங்க, நீங்க இந்த கல்யாணத்துக்கு போக போறீங்களா என்று கேட்கவும், அலமேலு கேட்கவும், ஏன் நீ வரமாட்டியா கல்யாணத்துக்கு என்று கேட்கவும், இல்ல, அன்னைக்கு எனக்கு வேற ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு என்று சொல்லவும், அப்ப நீ அங்க போ, நான் பசங்க எல்லாருமே இங்க போயிட்டு வரோம் என்று சந்தோஷ் அப்பா சொல்லவும், சரிப்பா, அம்மா வேற ஃபங்க்ஷன் போறாங்க, நம்ம எல்லோரும் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம் என்று மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பாடா, இவங்க கிட்ட இருந்து அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு தப்பித்து விட்டாச்சு என்று அலமேலு மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அப்பொழுது சந்தோஷ் அறைக்கு சந்தோஷின் அப்பா வரவும், சந்தோஷ், உங்க அம்மா வேற எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகலப்பா, இந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதுக்கு தான் அவ அப்படி சொன்னா என்று சொல்லவும், அப்பா, அது எனக்கும் தெரியும், அம்மாவின் குணம் நமக்கு தெரியும் இல்ல, சரி விடுங்க, நம்ம நல்ல விதமா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் என்று அவன் சொல்லவும், சரிப்பா, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் படுக்கிறேன்பா என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு செல்ல இருக்கும்போது, அப்பா என்று சந்தோஷ் கூப்பிட்டான். என்னப்பா என்று கேட்கவும், இப்ப நீங்க பிபி மாத்திரை போடுறது இல்லையே என்று அவன் கேட்கவும், சிரித்து கொண்டே, இல்லப்பா, பிபி மாத்திரைக்கு நான் பாய் பாய் சொல்லிட்டேன் என்று அவர் சொல்லவும், சரிப்பா என்று சந்தோஷின் அப்பாவும் சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். இங்கு கார்த்திக்கின் திருமணத்திற்கு அனைவருமே தயாராகி விட்டார்கள். அப்பொழுது அனு மாமாவுக்கு போன் செய்து, மாமா, முகூர்த்த புடவை எடுத்துட்டு வந்துட்டீங்களா, எப்ப வந்தீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை என்று சொல்லவும், அனு, எடுத்து 4 நாளாச்சு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பொண்ணு வீட்டுக்குமே கொடுத்து அனுப்பிச்சியாச்சுமா என்று சொல்லவும், சரி மாமா, நான் சும்மா தான் கேட்டேன், எடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்புறம் நாளைக்கு நம்ம கார்த்திகோட ரிசப்ஷன், நான் நேரா மண்டபத்துக்கே வந்துடுறேன் மாமா என்று சொல்லவும், சரி அனு, நீ நேரா மண்டபத்துக்கு வந்துரு என்று மாமா சொல்லிவிட்டு போனை வைத்தார். இங்கு பிரகாஷ் ஆபீஸுக்கு சென்று வீட்டுக்கு வந்த பிறகு, பிரகாஷ், நம்ம நாளைக்கு கார்த்திகோட ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடணும் என்று சொல்லவும், ஆமா அனு, அதனாலதான் இன்னைக்கு ஆபீஸ் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன், நம்ம வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கிளம்பி மண்டபத்துக்கு போயிடலாம், எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருக்கு என்று சொல்லவும், ஆமா, நீ எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிட்டியா என்று அவன் கேட்கவும், நான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வச்சிட்டேன் என்று சொல்லி அதை ஓபன் செய்து காண்பித்த போது, என் பொண்டாட்டி தான்ப்பா எல்லாத்தையுமே கரெக்டா இருப்பா என்று அவன் சொல்லவும், சரி சரி, போதும் போதும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, பிரகாஷ், எனக்கு என்னமோ வயிற்றுக்குள்ள புழு நெளியிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்று சொல்லவும், என்னது புழு இல்ல, ஏய் என் புள்ளடி, அது என் புள்ளடி என்று சொல்லவும், உங்க புள்ளதான் என்ன பாடா படுத்துது என்று சொல்லவும், பின்ன பண்ண மாட்டானா, எனக்கு பிறக்க போற புள்ள என்ன மாதிரி தானே இருப்பான், அதனாலதான் இப்பவே உன் வயிற்றுக்குள்ள அவன் டிஷும் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்லவும், அது சரி, இப்பவே உங்களுக்கும் பையனுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, அது பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று கேட்கவும்,
அதுவும் என்ன மாதிரி தான் இருக்கும். ஆணோ பொண்ணோ எனக்கு என்னுடைய பாப்பா வந்தா மட்டும் போதும். அது எந்த குழந்தை இருந்தாலும் சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வச்சுக்கல என்று பிரகாஷ் சொல்லவும், அனு நீயும் அப்படித்தானே இருக்க என்று கேட்டான். ஏங்க, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா அது எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி எனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம்தான். எனக்கு இந்த குழந்தை தான் வேணும், அந்த குழந்தை தான் வேணும்னு எதிர்பார்க்கவே மாட்டேன். இன்னொரு விஷயம் ஒண்ணுங்க, சப்போஸ் நம்மளுக்கு ட்வின்ஸா பிறந்தா கூட நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் என்று சொல்லவும், பாருடா ட்வின்ஸ் வேணுமா உனக்கு என்று பிரகாஷ் கேட்கவும், நான் ட்வின்ஸ் கேட்கல, அப்படியே கடவுள் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலான்னு தான் நான் சொன்னேன் என்று சொல்லி இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இங்கு காயத்ரி அவளுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வரவுமே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சந்தோஷ் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். பிரகாஷ் சாரும் அனு மேடம் கிட்டையும் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இப்பதான் என்னுடைய மனசு ரொம்ப லேசா இருக்கு. கெடுதல் என்று நினைத்தாலே நம்ம மனசு ஒரு இறுக்கம் ஆயிடுது இல்ல. இப்ப நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கவும் நம்ம மனசு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த மனசுல எவ்வளவு குப்பையை நான் தேக்கி வச்சிருக்கேன். இப்பதான் நான் ரொம்ப நிம்மதியா, இந்த 2 நாளா தான் நிம்மதியா தூங்குறேன் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது சந்தோஷிடமிருந்து அவளுக்கு போன் வந்தது. என்னது, சந்தோஷ் இந்த நேரத்துல போன் பண்றாரு? எப்பவுமே நம்ம தான் அவரை நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன அவரும் நம்மளுக்கு போன் பண்றாரு என்று அவள் நினைத்து கொண்டு அந்த போனை எடுத்து, ஹலோ சந்தோஷ் சொல்லுங்க என்று அவள் சொல்லவும், வெரி குட் காயத்ரி, இப்பதான் நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க என்று சொல்லவும், என்னாச்சு சந்தோஷ், என்ன என்று கேட்கவும், நீங்க போனை எடுத்ததுமே சந்தோஷம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் என்று அவன் சொல்லவும், அவள் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக இருந்து, இந்த ஐ லைக் இட் என்கின்ற விஷயம் எப்பொழுது ஐ லவ் யூ என்று வரும் என்று அவள் காத்து கொண்டிருந்தாள். என்ன காயத்ரி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க சைலண்டா இருக்கீங்க என்று கேட்கவும், ஒன்னும் இல்லை சந்தோஷ் சொல்லுங்க என்று சொல்லவும், காயத்ரி நான் அண்ணா கிட்ட பேசிட்டேன், எனக்கு ஒர்க்ல கொஞ்சம் சின்ன டவுட் இருக்கு, அதுக்கு காயத்ரி என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டேன். நான் தான் காயத்ரி உனக்கு பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும் நான் எப்பவே சொல்லிட்டேனே, நீ கூப்பிட்டு போன்னு அண்ணன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஃப்ரீயா அண்ணா ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேல நீங்க வர முடியுமா என்று அவன் கேட்கவும், கண்டிப்பா சந்தோஷ், எங்களுக்குமே ஆஃபீஸ்ல இப்ப எந்த ஒர்க்குமே இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. நான் பிரகாஷ் சார் கிட்ட சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஆஃப்டர்நூன் மேல லஞ்சுக்கு அப்புறமா நான் வரேன் என்று சொல்லவும், அதுதான் காயத்ரி உங்ககிட்ட சொல்லான் இருந்தேன், நீங்க லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வர வேண்டாம், நம்ம எல்லாம் வெளியில பாத்துக்கலாம், நீங்க வாங்க என்று சொல்லவும், அவள் ஒரு நிமிடம் அப்படியே, எனது இவரே நம்மள வெளியில சாப்பிட எல்லாம் கூப்பிடுறாரு, அப்ப அவர் மனசுல ஏதாச்சும் இருக்கா என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள். என்ன காயத்ரி அப்பப்ப ஸ்ட்ரக்காயி அமைதியா இருக்கீங்க என்று என்ன யோசிக்கிறீங்க? என் கூட லஞ்சு சாப்பிட வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தயக்கமா இருக்கா என்று சந்தோஷ் கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல சந்தோஷ், நான் கண்டிப்பா வரேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே அவர்களுடைய வேலையை பற்றி பேசி இருவரும் போனை வைத்தார்கள். சந்தோஷ் போன் பேசி முடித்த பிறகு காயத்ரிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. எப்படா நம்ம அவர் பக்கத்துல நெருங்குறதுன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். கடவுளா பிரகாஷ் சார் மூலியமா அவர் கூட நான் நிறைய பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நம்ம எப்பவுமே தவற விடக்கூடாது. இப்ப நான் திருந்தி ஒரு புது மனுஷியா இருக்கேன், இதை நான் கண்டினியூவா யூஸ் பண்ணிக்கணும் என்று அவள் நினைத்து கொண்டு அன்று அவள் நிம்மதியாக உறங்கினாள். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நினைப்பிலும் அன்று அவர்கள் உறங்கி அடுத்த நாள் காலை அவர்கள் அனைவருக்குமே பொழுது நன்றாக விடிந்தது. அந்த காலை கதிரவன் அவர்களுக்கு காட்சி அளித்தான். பிரகாஷ், நான் எந்திரிச்சிட்டேன், என்ன நீங்க எந்திரிக்கலையா என்று கேட்கவும், பாருடா மாமன் பையன் கல்யாணத்துக்கு போறதுக்கு என் மனைவிக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் என்று கேட்கவும், பின்ன இருக்காதா, விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா நம்ம போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வர சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா என்று கேட்கறது எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா என்று அவள் சொல்லவும், அனு நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன், இதே மாதிரி சந்தோஷம் நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் என்று அவன் சொல்லவும், பிரகாஷ்
நீங்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது என்று அனு சொல்லவும், இப்படியே மாறி மாறி காலையிலேயே அவர்களுடைய பாசமலையை பொழிந்து கொண்டே இருந்தார்கள். இங்கு சுந்தரேசன், கனகவள்ளி, கார்த்திக் மூவரும், அப்பா நம்ம மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய எல்லாத்தையுமே இந்த வண்டியில ஏற்றிட்டேன்ப்பா, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் காரில் கொண்டு போய் வச்சிருவேன் என்று கார்த்திக் சொல்லவும், அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே, கார்த்திக்கு தேவையான அனைத்து பொருளையும் அவர்கள் காரில் கொண்டு வைத்து பிறகு, கார்த்திக் நம்ம அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுப்பா, நாளைக்கு நம்ம திருமணத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இப்பயே பார்த்து ஒன்று எடுத்து வச்சிடுறேன் என்று சொல்லவும், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று கார்த்திக் சொன்னான். அப்பொழுது அங்கு வந்தவர்கள் உறவுக்காரர்கள், கனகவள்ளி அக்கா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல, நாங்கள் எல்லாமே எடுத்து நம்ம கார்த்திக் தம்பிக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் என்று சொல்லவும், என்ன கார்த்திக் மாப்பிள்ள சைலண்டாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னு பார்த்தா பரபரப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க என்று ஒரு குரல் கேட்கவும், பிரகாஷ் என்ன பிரகாஷ் வாங்க வாங்க என்று சொல்லி பிரகாஷை வரவேற்கவும், தம்பி வாங்க தம்பி என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் பிரகாஷை வரவேற்றார்கள். கனகவள்ளி அக்கா இது யாரு என்று கேட்கவும், என்ன இப்படி கேட்டுட்ட, இதுதான் இவருடைய தங்கச்சி பொண்ணு அனுவோட வீட்டுக்காரர் என்று சொல்லவும், அனுவோட வீட்டுக்காரரா, தம்பி நல்லா இருக்கீங்களா என்று கேட்கவும், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவன் அனைவரையும் கேட்கவும், நாங்க நல்லா இருக்கோம் தம்பி, கல்யாணத்தப்ப பார்த்தது சுத்தமா மறந்தே போயிட்டேன், எப்படி இருக்கீங்க, அனு எப்படி இருக்கா என்று கேட்கவும், நல்லா இருக்கா என்று சொல்லவும், அனு வரலையா என்று கேட்டார்கள். அனைவரும் இல்ல அனு வீட்டில தான் இருக்கா, நான் தான் கூட்டிட்டு வரல, ஈவினிங் நேரா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் என்று சொல்லவும், என்ன தம்பி எங்களை இங்க பாக்குறதுக்கு நீங்க கூட்டிட்டு வரமாட்டீங்களா என்று கேட்கவும், அப்படி இல்லைங்க என்று அவன் சொல்லவும், என்ன தம்பி இழுக்கிறீங்க என்று அவர்கள் கேட்கவும், அக்கா என்று கனகவள்ளி கூப்பிட்டாள். அனு உண்டாயிருக்கா, அதனாலதான் பிள்ளைய அலைய வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க தான் நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னோம், அதனாலதான் தம்பி மட்டும் வந்திருக்கு என்று அவர்கள் சொல்லவும், அப்படி சொல்லுங்க, அனு உண்டாயிருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவர்கள் அனைவரும் அப்படியே பேசி மண்டபத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அனைத்து பொருளையும் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். இங்கு காயத்ரி அவர்களுடைய வேலையை அனைத்தையுமே முடித்துவிட்டு பிரகாஷிற்கு ஃபோன் செய்து, ஹலோ சார், நான் காயத்ரி பேசுறேன், எனக்கு இந்த ஆஃபீஸ் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, சந்தோஷ் சார் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வரட்டுமா என்று கேட்கவும், என்ன காயத்ரி என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, தாராளமா போயிட்டு வாங்க என்று சொல்லி பிரகாஷ் சொல்லவும், அவளும் சந்தோஷமாக அன்று அவள் வெளியே சென்றாள். வெளியே சென்ற பிறகு சந்தோஷிற்கு ஃபோன் செய்து, ஹலோ சந்தோஷ், நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்கவும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க என்று சொல்லி அவன் கேட்கவும், அவள் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவள் பின்னாடி காரில் சந்தோஷ் அமர்ந்திருந்தான். நீங்க கார்ல ஏறிக்கோங்க காயத்ரி என்று சந்தோஷ் சொல்லவும், அவளும் முன் சீட்டில் போய் அமர்ந்தாள். என்ன காயத்ரி சொன்ன மாதிரியே ஷார்ப்பா கிளம்பி வந்துட்டீங்க என்று சொல்லவும், இல்ல மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில போகலான்னு சொன்னீங்க, நான் ஆஃபீஸ்ல கடகடன்னு வேலை செய்யறதுனால காலையில சாப்பிடவே இல்லை, அதான் எனக்கு பசி வந்துருச்சு, இப்ப நம்ம நேரா போய் சாப்பிட போகலாமா என்று காயத்ரி பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷிடம் கேட்கவும், என்ன காயத்ரி சாப்பிட போறதுக்கு இப்படி பாவமா முகத்தை வச்சிட்டு இருக்கீங்க, நம்ம அதுக்கு தானே வெளியில வந்தோம், சரி வாங்க நம்ம சாப்பிட போகலாம். ஆமா எங்க சாப்பிட போகலாம், உங்களுக்கு எந்த மாதிரி ஹோட்டல் சாப்பிடுவது பிடிக்கும் என்று அவன் கேட்கவும், நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு ஓகே தான், ஏன் நீங்க கையேந்தி பவன்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட நான் சந்தோஷமா சாப்பிடுவேன் என்று காயத்ரி சொல்லவும், அந்த அளவுக்கெல்லாம் நான் அப்படி எல்லாம் கூட்டிட்டு போயிட மாட்டேன், வாங்க எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் சென்றார்கள். அவர்களுக்கு விதவிதமான பொருட்களை ஆர்டர் செய்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள்.
இவன் இப்படியே சந்தோஷமாக காயத்ரியிடம் சிரித்து பேசி பழகவுமே காயத்ரிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அவள் மனதுக்குள் சந்தோஷ் தன்னை காதலிக்க எந்த தடையும் சொல்ல மாட்டான் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவளுக்குள் வந்தது. இப்படியே அன்று அவளுக்குள் சந்தோஷோடு மிகவும் சந்தோஷமாக நேரம் சென்று கொண்டிருந்தது. இங்கு கார்த்திக் ரிசப்ஷன் வேலை மிகவும் விறுவிறுப்பாக மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்தது. பிரகாஷ் இங்கு அனைத்து வேலைகளையும் செய்து முடித்த பிறகு மாலை அவன் வீட்டிற்கு சென்று அணுவையும் தயார்படுத்தி கொண்டு சரசு, அணு என்று அனைவரையும் மண்டபத்திற்கு அழைத்து வந்தான். இங்கு கார்த்திக், சுந்தரேசன், கனகவள்ளி, பிரியா குடும்பத்தின் அனைவரும் அந்த மண்டபத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அணு தன் மாமாவிடம் சென்று மாமா என்று கூப்பிடவும், அனுமா வந்துட்டியா? உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இன்னும் பிள்ளையே வரலையே என்று. நீ வந்துட்டியா? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு என்று சொல்லவும், அது சரி, இங்க இவ்வளோ பேர் இருக்கோம்டா. உங்க மாமாவுக்கு பாரு, அவங்க மருமக வரவும் தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கான் என்று கனகவள்ளி சொல்லவும், ஏ கனகா, நான் என் மருமகள் மேல எவ்வளோ பாசம் வைத்திருக்கேன்னு என்று உனக்கு தெரியாதா? நான் புள்ளைய காணமேன்னு தேடிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ ஏண்டி கோச்சுக்கிற என்று சுந்தரேசன் சொல்லவும், ஏங்க நானும் சும்மா தான் சொன்னேன், அணுவை நானும் தான் தேடிட்டு இருந்தேன் என்று கனகவள்ளி சொல்லி இப்படியே இவர்கள் சிரித்து பேசி கொண்டிருக்கவும், மாமா கார்த்திக் எங்கே என்று கேட்கவும், அவன் அவனுடைய அறையில ரெடி ஆயிட்டு இருக்காமா என்று மாமா சொல்லவும், பிரகாசும் அணுவும் கார்த்திக் அறைக்கு சென்றார்கள். என்ன புது மாப்பிள்ள, என்ன பண்றீங்க என்று அணுவும் பிரகாசும் கேட்டுக்கொண்டே செல்லவும், ஹே அனு, பிரகாஷ் வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்லவும், இப்படி அவர்கள் கார்த்திகை போட்டு கலாய்த்து கொண்டு அவர்கள் அவன் கிளம்புவதற்கு அவன், சரி பிரகாஷ், நீங்க கார்த்திகை ரெடி பண்ணிட்டு இருங்க, நான் பிரியாவை போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லவும், என்னது பிரியாவை பார்க்க போறியா என்று கார்த்திக் கேட்கவும், ஆமா ஏன் என்னாச்சு என்று கேட்கவும், ஒன்னும் இல்லை என்று அவன் சொல்லவும், டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பக்கத்துல தாண்டா உன்னுடைய பிரியா நிக்க போறாங்க, அதுக்குள்ளாட்டி நீ சொல்லு வடியாத என்று சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை என்று அவன் வெக்கப்பட்டு சொல்லவும், பாருங்க இப்பவே வெக்கப்படுறான் கார்த்திக் என்று சொல்லி அவனை கிண்டல் செய்து கொண்டு விட்டு பிறகு பிரியா இருக்கும் அறைக்கு சென்று பிரியா என்று கூப்பிடவும், அனு அக்கா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா என்று பிரியா சொல்லவும், எனது அக்காவா? ஹலோ மேடம், நம்ம 2 பேருக்கு ஒரே ஏஜ் தான், நீ என்ன பேரு சொல்லி அனுன்னு கூப்பிடலாம் என்று சொல்லவும், சரி அனு இப்பதான் வந்தீங்களா என்று பிரியா கேட்கவும், நான் எப்பயோ வந்துட்டேன், இப்பதான் கார்த்திகை போய் பார்த்துட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லவும், அவளும் கார்த்திக்கின் பெயரை கேட்கவுமே சிறிது வெக்கப்பட்டாள். என்னப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் 2 பேரும் இவ்வளோ வெக்கப்படுறீங்க, இப்படியெல்லாம் வெக்கப்பட்டா எப்படி என்று கேட்டு அவளை கிண்டல் செய்து கொண்டிருக்கவும், அவர்களுக்கு ரிசப்ஷன் நெருங்கி கொண்டிருந்தது. அந்த ரிசப்ஷனில் இருவரும் ஒன்றாக நின்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அனைவருடைய கிஃப்ட்டுகளையும் வாங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிரகாஷ், நம்மளும் கார்த்திக் வாங்கிட்டு வந்த கிஃப்டை கொடுத்துட்டு நம்மளும் போட்டோ எடுத்துக்கலாமா என்று அவள் கேட்கவும், இது என்ன கேள்வி, சரி வா போகலாம் என்று சொல்லவும், உடனே நம்ம 2 பேரும் தனித்தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறமா மாமா, சந்தோஷ், கீர்த்தின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் என்று சொல்லவும், அப்படியே எடுத்துக்கலாம் என்று சொல்லி கீர்த்தி நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் என்று சொல்லவும், சரி அண்ணி நீங்க 2 பேரும் நில்லுங்க, நான் நம்முடைய போன்ல உங்க 2 பேரையுமே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அவளும் தன் அண்ணனையும் அண்ணியையும் அவளுடைய மொபைலில் போட்டோ எடுத்து இவர்கள் அனைவருக்கும் கிஃப்ட் கொடுத்து விட்டு அழகாக போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டார்கள். இப்படியே அன்று ரிசப்ஷன் நல்லவிதமாக நடந்து கொண்டே இருந்தது. இங்கு வந்தவர்கள் அனைவரும் கிஃப்டை கொடுத்துவிட்டு அவரவர் உணவு அருந்துவதற்கு சென்றார்கள். இங்கு கார்த்திக்கும் பிரியாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரியா, என்ன பிரியா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொல்லவும், அப்படியா என்று அவள் வெக்கப்பட்டு கொண்டே கேட்கவும், ஐயோ கடவுளே, இந்த வெக்கப்படுவதை நான் இன்னும் எவ்வளோ நேரத்துல பார்ப்பேன், எனக்கு தெரியலையே என்று அவன் சொல்லவும், என்ன கார்த்திக் என்ன சொல்றீங்க என்று பிரியா கேட்க, இல்ல இந்த வெக்கப்படுவதை நான் மட்டும் தனியா ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரியா என்று அவன் சொல்லவும், தனியா ஆசைப்படுறீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்கவும், ஐயோ பிரியா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நான் காலையில உன் கழுத்துல தாலி கட்டுவேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு நம்மளுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நீ இந்த மாதிரி வெக்கப்படுற அழகையும் உன்னையும் நான் எப்படியெல்லாம் ரசிக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா என்று சொல்லவும், போங்க கார்த்திக், இப்பதான் ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருக்கோம், அதுக்குள்ளாடி நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டீங்களா என்று அவள் கேட்கவும், இல்ல பிரியா,
இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு தாங்காதுன்னு தோணுது. இப்பவே அள்ளி உன்னைய கொஞ்சன்னு போல எனக்கு இருக்கு என்று சொல்லவும், கொஞ்சுவதோடு நிப்பாட்டி இருக்கீங்களா இல்லை என்று அவள் கேட்கவும், அது எப்படி கொஞ்சுவதோடு நான் நிப்பாட்டுவேன், உன்னை நான் சொக்க வச்சிடுவேன் என்று அவன் சொல்லவும், பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படியெல்லாம் என்ன சொக்க வைக்கிறீங்க என்று சொல்லி அவள் சொல்லவும், அது எப்படி உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா, வா வா ஃபர்ஸ்ட் நைட்ல உன்னை என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு என்று கார்த்திக் சொல்லவும், நீங்க இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறதுக்கு என்று இருவரும் அவர்களுடைய முதலிரவை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு கார்த்திக், பிரியா, நிஜமாலுமே சொல்றேன், எனக்கு என்னால தாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது என்று சொல்லவும், போதும் போதும் ஜொல்லு வடியுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கு என்று சொல்லவும், 24 மணி நேரம், அது எவ்வளவு நேரம் தெரியுமா என்று அவன் சொல்லவும், அப்ப வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா, இப்ப வேணா நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்று கேட்கவும், என்ன கிண்டல் பண்றியா என்று அவன் கேட்கவும், பின்ன ரிசப்ஷன்ல வந்து நின்றுகிட்டு இன்னும் என் கழுத்துல நீங்க தாலி கூட கட்டல, அதுக்குள்ளாட்டி உங்களுக்கு என்னென்னமோ யோசனை வருது, சி போங்க என்று அவள் சொல்லவும், பின்ன இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து நின்றா எனக்கு என்னென்னமோ தோணும், அதை யார்கிட்ட சொல்ல முடியும், உங்ககிட்ட தானே சொல்ல முடியும் என்று கார்த்திக் சொல்லவும், அது சரி, இப்ப நீங்க சொல்ல சொல்ல என்னால தாங்க முடியாது போல என்று இருவருமே அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு ரிசப்ஷன் முடிவதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு இருவருமே உணவு சாப்பிட்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்று உடைகளை அகற்றிவிட்டு உறங்குவதற்கு தயாரானார்கள். அப்பொழுது முகூர்த்தத்திற்கு இவர்கள் இருவருமே சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டும் என்பதற்காக இருவரையும் சீக்கிரம் உறங்குவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கு அனு, பிரகாஷ், சுந்தரேசன், கனகவல்லி, பிரியாவின் குடும்பத்தினர் அனைவருமே மண்டபத்தில் இருந்து அங்கு விழா கோலம் கொண்டது போல அனைவரும் ஆடி பாடி சிரித்து கொண்டு மகிழ்வாக இருந்தார்கள். கார்த்திக் ரிசப்ஷனில் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக கோலாகலமாகவும் அவர்களுடைய ரிசப்ஷனை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு அனு, பிரகாஷ் அவர்கள் உறவுக்காரர்கள் என்று அனைவரும் மிகவும் சந்தோஷமாக அங்கே இருக்கிறார்கள். அலமேலுவை தவிர சந்தோஷ், கீர்த்தனா, சந்தோஷின் அப்பா என்று அனைவரும் திருமணத்திற்கு வந்து அவர்கள் விதவிதமாக போட்டோ ஷூட்டை எடுத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சந்தோஷ் காயத்ரிக்கு போன் செய்து மத்திய லஞ்சுக்கு போகலாம் என்று கூப்பிடவும் இங்கு காயத்ரி மிகவும் சந்தோஷம் அடைந்தார். தன் காதலை சொல்வதற்கு தடையேதும் வராது என்று அவள் எண்ணிக்கொண்டு அன்று மதியம் சந்தோஷோடு அவள் மதிய உணவை சாப்பிடுவதற்கு அவனுடன் சென்றாள். இங்கு தன் வருங்கால மனைவி அழகை பார்த்து சொக்கிய கார்த்தியனுக்கு அவளை என்னமோ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியதே பிரியாவிடம் அவன் வெளிப்படுத்தவும் அவள் வெட்கத்தில் ஆழ்ந்தாள். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நினைப்போடும் அவருடைய இன்றைய நாள் வெகு விமர்சையாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் காலை கார்த்திக்கும் பிரியாவுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமணம் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குமா? அலமேலு வராமல் இருப்பதற்கு ஏதேனும் காரணம் இருக்குமா? இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.